சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. And the seed of Israel separated themselves from all strangers, and stood and confessed their sins and the iniquities of their fathers. Nehemiah 9:2. వాక్యమును ప్రకటించుము, సమయమందును అసమయమందును ప్రయాసపడుము, సంపూర్ణమైన దీర్ఘశాంతముతో ఉపదేశించుచు ఖండించుము, గద్దించుము, బుద్ధి చెప్పుము. 2 తీమోతికి రాసిన పత్రిక 4వ అధ్యాయం 2వ వాక్యం. ವಾಕ್ಯವನುಸಾರು ಅನುಕೂಲವಾದ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ಅನುಕೂಲವಿಲ್ಲದ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ಅದರಲ್ಲಿ ಆಸಕ್ತನಾಗಿರು, ಪೂರ್ಣ ದೀರ್ಘಶಾಂತಿಯಿಂದಲೂ ಉಪದೇಶದಿಂದಲೂ ಖಂಡಿಸು, ಗದರಿಸು, ಎಚ್ಚರಿಸು. 2 ತೀಮೋತಿಯನಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4:2. இஸ்ரவேல் சன்னதியார் மறு ஜாதியரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். நெகமியா 9:2. தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகின்றவன் இரக்கம் பெறுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு பரம தேவனோடு கூட இணைந்து கொள்வோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.